தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான அன்பு சகோதரங்களே, இன்றைய நாளிலே நம்முடைய இறைவாசகங்கள் எமக்கு ஓர் அழகிய அனுபவத்தை கொடுக்கின்றன. அதாவது நாம் எந்த பொருளை அல்லது எந்த விடயத்தை எமக்கு தேவையற்றது அல்லது இது பிரயோசனமற்றது, இது பயன் தராது, இது இப்போது எங்களுக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி வைக்கின்றோமோ, அந்த பொருள் அல்லது செயல் எவ்வளவு ஆழம் எங்களுக்கு கைதூக்கி கொடுக்கிறது என்பதை இன்றைய 2 வாசகங்களும் எங்களுக்கு அழகாக எடுத்துச் சொல்கின்றது. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று என்று நம் ஆண்டவர் இன்றைய நாளில் சொல்லுவதை பார்க்கின்றோம். பிரியமான சகோதரங்களே, இன்றைய முதல் இறைவாக்கிலே யோசேப்பு தன்னுடைய சகோதரங்களினால் எப்படி அடிபட்டு துன்பப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு பின்னர் இறுதியாக ஒருவனுடைய விருப்பத்தினால் நாடு கடத்தப்படுகின்றான். அவன் நாடு கடத்தப்பட்டு அந்த நாட்டிலே கனவுகளுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது அவன் அந்த நாட்டுக்கு அதிபதியாகுவதை நாம் நம்முடைய இறைவாசகங்களில் பார்க்க முடியும். ஆகவே சகோதரங்கள் அல்லது உறவுகள் எங்களை சில நேரங்களில் எங்களுடைய இயலாமைகள் அல்லது எங்களுடைய பணம் இல்லை அல்லது எங்களுடைய பெருமை அல்லது புகழ்ச்சிகள் இல்லை என்று சொல்லி சில இடங்களில் அல்லது சில வேளைகளில் ஒதுக்கி வைக்க முடியும். உதாரணமாக எங்களுடைய சமூகத்தில் பார்க்கின்ற ஒரு கேளிக்கையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல காரியங்களுக்கு விதவைகளை அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களை அவர்களும் மனிதர்கள்தான் என்று எண்ணத்துக்கு ஏற்படுத்தாமல் அவர்களை சில காரியங்களில் இருந்து விலக்கி வைப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பிரியமான சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற எந்த துன்பமாக இருந்தலாம் அல்லது எந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம், அது இறைவன் தன்னிடம் எங்களை அழைத்து செல்வதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களை நாங்களே தாழ்த்திப்படுத்திக் கொள்ளாமல் இறைவனிடத்தில் நாங்கள் எங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற பொழுது இந்த சமூகம் எங்களை ஒதுக்கி வைத்தாலும் அல்லது எங்களை பெறுமதியற்றவர்கள் என்று கூறினாலும் ஆண்டவருடைய திருக்கரங்களில் நாங்கள் மிகவும் பெறுமதி வாய்ந்தவர்களாய் இருப்போம். அதனால் தான் ஆண்டவர் இந்த உலகிற்கு வந்தார். அவர் எங்களுடைய படங்களை அல்லது சொத்துக்களை அல்லது எங்களுடைய எல்லாவற்றையும் மேம்படுத்துவதற்காக அல்ல, மாறாக என்னையும் உங்களையும் தன்னுடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்ள இந்த உலகிற்கு வந்தார். ஆகவே பிரியமான சகோதரங்களே, இந்த சமூகம் அல்லது இந்த உலகு எது கூடாது அல்லது எவை உங்களுக்கு பயன் தராது அல்லது இவை பொருளற்றது என்று எதை ஒதுக்குகிறோமே, அதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது முக்கியமானதாக மாறுகிறது. இந்த உலகமே கொண்டாடிய அல்லது அவமானத்தின் சின்னம் என்று ஒரு துவச்சமாக சூழிய அந்த சிலுவையை நம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வெற்றியின் சின்னமாக இந்த உலகத்தினுடைய விடுதலையாக மாற்றியதை போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற அவமானங்கள், தடைகள், எங்களுக்கு வருகின்ற இயலாமைகளில் இருந்து அவற்றிலிருந்து ஆண்டவருடைய மகிமையை நாங்கள் முன்னேற்றி கொண்டு வந்து அவற்றிலிருந்து நாங்கள் வெற்றியுடையவர்களாக மாற இறைவன் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று இந்த நாட்களிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன்.